தான் பார்த்தோம். இன்றைக்கு ரொம்ப சாதாரணமா நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து குதிகால்ல வரக்கூடிய வலி. இந்த குதிகால் வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கணுக்கால் வலி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கணுக்கால் வாதம்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் வந்து கால்கேனியஸ் ஸ்பர் இல்லைன்னா பிளான்டார் ஃபேசைட்டிஸ் அப்படிம்பாங்க. 2 குதிகாலும் வந்து தூங்கி எழுந்து காலை ஊனுனோன்னா சுருன்னு வலிக்கும். உடனே வந்து எழுந்து உட்காந்துட்டு அந்த குதிகாலுக்கு ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து அழுத்தி ஏதாவது எண்ணெயை தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்ததுக்கப்புறம் தான் நடப்பாங்க. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு நொண்டி அடிச்சுக்கிட்டு காலை ஊன முடியாமல் நடக்கக்கூடியவங்க நிறைய பேர் இன்றைக்கி அதிகரிச்சுட்டே இருக்காங்க. இளம் வயதிலே 35 வயசு 40 வயசுலேயே கூட இந்த குதிகால் வாதத்தில் வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தூங்கி எழுக்க வேண்டாம், ஒரு 2 மணி நேரம் ஆஃபீஸில் உட்காந்துட்டு திடீர்னு ஒரு வேலைக்காக எழுந்து போகும்போது சுள்ளுன்னு வலிக்கும். கால் தரையில் வந்து அழுத்தப்பட்ட உடனே அது வலி வர ஆரம்பிக்கும். இது வந்து எதனால் ஏற்படுதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த பிளான்டாரில் கீழே இருக்கக்கூடிய அந்த கடைசி குதி எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்பில் கால்சியம் படிஞ்சு அதில் ஒரு முள் போன்ற அமைப்பு உருவாகும். இந்த முள் போன்றது தான் ஸ்பர் அப்படிம்பாங்க. ஒரு சாதாரண எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியும், அதுலேயே அந்த குதிகாலினுடைய எலும்பு வந்து ஒரு சின்ன முள் மாதிரி ஆயிருக்குது. இந்த முள்ளை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அறுத்துலாம் எறிய முடியாது. இல்லைன்னா அது அப்படியே போய் உடஞ்சி தனியாக தூரெல்லாம் போய் கரையாதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஆனால் அந்த முள் வந்து கீழே இருக்கக்கூடிய அதற்கு அடியில் இருக்கக்கூடிய ஃபேசியா அப்படின்னு சொல்ல எலும்புக்கு மேலே இருக்க உரையோ இல்லை அந்த தசை பகுதியிலையோ அது குத்திக்கிட்டே இருக்கிறதுனால அது புண்ணாகிக்கிட்டே இருக்கும். நமக்கு நம்மளுடைய வெளிப்பகுதியில் ஒரு கைப்பகுதியிலையோ இல்லை கால் பகுதியிலையோ ஏதாவது ஒரு பொருள் அழுத்தி இல்லை ஒரு ஊசி போன்ற ஒரு கூரான பொருள் அழுத்திக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் வந்து புண்ணாயிடுது இல்லையா. அதே மாதிரி நிலைமை வந்து அந்த குதிகாலினுடைய உள்பக்கத்தினுடைய கால்கேனியஸ் எலும்பில் ஏற்படக்கூடிய முள் அந்த சதை பகுதியை குத்தி அந்த இடம் வந்து முழுக்க உள்ளே போய் நஞ்சு போய் இருக்கும், புண்ணாய் போய் இருக்கும். அப்போ இரவில் நம்ம படுத்திருக்கும் போது இல்லை உட்கார்ந்துருக்கும் போது நம்ம உடல் எடை அங்கே தாங்கப்படாது. அப்போ அது வந்து அந்த எலும்புடைய முள் வந்து தொட்டு தான் இருக்குமே ஒழிய அழுத்தாது. நம்ம உட்கார்ந்துட்டு எழுந்த உடனே மொத்த உடல் எடையும் கால் மூட்டுகளும் குதிகாலும் தான் தாங்குது. குதிகால் அந்த எடையை தாங்கும்போது மொத்த கால் பகுதியில் கண்டைக்கால் சதையினோட வெயிட்டு உடலோட வெயிட்டை தாங்கும்போது அந்த முள் போய் கீழே இருக்க தசையை அழுத்தி புண்ணாக்கிடும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுனால வருஷக்கணக்காக அந்த புண்ணு ஆறாமல் வலிச்சுக்கிட்டே இருக்கும். இயல்பாக நம்ம உடம்போட ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, ஒரு புண்ணு உள்ளே ஏதோ ஒரு காரணத்தில் ஏற்பட்டால் கூட 2-3 மணி நேரத்துலேயே அது வந்து ஆறுவதுக்கு ஆரம்பிச்சிடும். 2-3 நாட்களில் முழுமையே ஆறிடும். ஆனால் இந்த கால்கேனியஸ் ஸ்பரில் இருக்க அந்த முள் வந்து தினம் ஒரு ஆறின புண்ணில் திரும்ப போய் ஒரு குத்துறது. 2 மணி நேரத்தில் ஆறி இருக்கும், திரும்ப நீங்கள் எந்திரிச்சு நடக்கும்போது போய் குத்த ஆரம்பிக்கும். ஸோ ஆற விடாமல் அந்த முள் வந்து கீழே இருக்க ஃபேசியாவை குத்திக்கிட்டே இருக்கும். அப்படி குத்தும்போது அந்த புண்ணு ஆறாமல் கொஞ்ச நாட்களில் அது எப்பொழுதுமே வலி தரக்கூடிய விஷயமாக மாறிடுது. இப்போ இதுக்கு வந்து நம்ம முழுமையாக எப்படி மாறணும் அப்படின்னா, முதல் விஷயம் வந்து நம்ம போடக்கூடிய காலணியில் நம்ம வந்து கொஞ்சம் கவனம் இருக்கணும். செருப்பு வாங்கும்போது நம்ம அந்த சோல் நம்ம குதிகால் பகுதி வந்து நல்லா சாஃப்டாக அழுத்துதா, அந்த மென்மையான ஒரு அந்த பாதத்தை வந்து தாங்கக்கூடிய அளவில் அது தோல் செருப்பாக இருந்தாலும் சரி ரெக்ஸின் செருப்பாக இருந்தாலும் சரி அந்த பாதத்தினுடைய இதை தாங்குகிற பகுதியில் ஒரு மென்மையான ஒரு குஷனிங் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம உடல் எடை அது மேலேருந்து அழுத்தும் போது கீழேருந்து ஏற்படுற அந்த குஷனிங் எஃபெக்டில் அந்த முள் மாதிரி இருக்கிறது குத்தாது. பொதுவாகவே நமக்கு கால்கேனியஸ் ஸ்பர் இருக்கோ இல்லையோ இல்லாதவங்க கூட அந்த வாங்கக்கூடிய செருப்போ இல்லை கேன்வாஸோ ஷூவோ கீழே இருக்கிற சோல் வந்து நல்லா மென்மையாக வளையக்கூடிய அளவுலையும் உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சோலினுடைய உள்புறம் வந்து மெத்தனை அமுங்குற மாதிரி ரொம்ப பொதுன்னு இருக்க வேண்டியதில்லை. லேசான ஒரு மென்மையான அழுந்துனா ஒரு குஷனிங் எஃபெக்ட் கிடைக்கக்கூடிய அளவில் தான் செருப்பு எடுத்துக்கணும். சரி, அப்படி ஒரு செருப்பு வாங்கலை, இப்போ வலி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போல்லாம் வந்து அதுக்குன்னு எம்சிஆர்னு சொல்லுவாங்க, மைக்ரோ செல்லுலார் ரப்பர்னு. எம்சிஆர் சோல் மட்டும் கிடைக்கும். ஷூக்குள்ளே அதை வாங்கி வச்சுக்கலாம், இல்லை செருப்புக்கு மேலே அதை வச்சு தைச்சி கொள்ளலாம். அது மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கால் பாதத்தில் நம்ம அழுத்தும் போது அந்த வலி வராது. ஓரளவுக்கு உள்ளே ஆறுவதற்கு அது நம்ம ஏதுவான சூழலை கொடுக்கும். இந்த செருப்பு போடுறதுனால செப்பல் போடுறதுனால அது போய் உள்ள புண்ணு ஆத்துறதில்லை. ஆனால் அது கொடுக்கக்கூடிய குஷனிங் எஃபெக்டில் தொடர்ச்சியான அழுத்தம் ஏற்படாததுனால இயல்பாகவே அது ஆற ஆரம்பிச்சிடும். அதனால் முதல் விஷயம் வந்து நம்ம காலணியை சரியாக தேர்ந்தெடுத்து மாற்றிக்கொள்வது. ரெண்டாவது, இதுவும் ஒரு வாதத்தன்மையான ஒரு விஷயந்தான். வாதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர புளிப்பான உணவுகளை தவிர்த்துறது, கிழங்கு வகைகள் எடுக்காமல் இருக்கிறது, குளிர்ச்சியான உணவுகளை எடுக்காமல் இருக்கிறத ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். எந்த புளிப்பாக இருந்தாலும் சரி,
அது சாதாரண புளி கரைச்சி எடுத்தாலும் சரி, மாங்காய் பச்சடியாக இருந்தாலும் சரி, எலுமிச்சம்பழ சாதமாக இருந்தாலும் சரி, சாத்துக்குடி இனிப்பாக இல்லாமல் புளிப்பாக இருந்தாலும் சரி, எல்லா புளிப்பையும் தவிர்த்திடணும். ரொம்ப குளிர்ச்சியான உணவு, ஐஸ் தண்ணி, ஐஸ் வாட்டர், குளிர்பானம், ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு அடிக்கடி போய் குளிர்ந்த தண்ணி குடிக்கிறது, இதை வந்து நம்ம தவிர்த்திடணும். இந்த விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கணும். இதை தாண்டி என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, வெளியில் அந்த கால் பாதத்துக்கு வெளியில் தைலங்கள் போடணும் நம்ம. ஏன்னா என்னையோ அது உள்ளே நடக்கிறது வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன்னா அந்த இடத்துல கொஞ்சம் புண்ணாகி போயிருக்கு, செவந்து இருக்குது, உள்ள லேசான மிக நுண்ணிய இரத்த கசிவு இருக்கலாம், மிக நுண்ணிய வீக்கம் இருக்கலாம். அதை குறைக்கிறதுக்கு நிறைய நல்ல மூலிகை தைலங்கள் இருக்குது. வாதகேசரி தைலம் இருக்குது, மயன தைலம்னு மெழுகில் செய்வாங்க. நல்ல மெழுகில் வந்து உருக்கி மயன தைலம், அந்த மயன தைலத்தை நல்லா அந்த கால் பாதத்தில், கணுக்கால் பகுதியில், பாதம்னா நம்ம குதியில் கீழே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சைட்லாம் கூட நிறைய பேருக்கு வலிக்கும். கணுக்கால் அந்த கரண்டான்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த கரண்டை பகுதியில் கூட அந்த வலி இருக்கும். அந்த பகுதியில் அந்த எண்ணெயை லேசாக இளம் சூடாக்கி எண்ணெயை வந்து நல்லா தேய்ச்சி கொஞ்சம் ஒற்றடம் கொடுக்கணும். நல்ல ஒற்றடம் வந்து நல்ல மூலிகை ஒற்றடமாக நொச்சி தோலை வச்சு ஒற்றடம் கொடுக்கலாம். இல்லை கோதுமை இது மேலே தவிடை வந்து வறுத்து அதை துணியில் கட்டி ஒற்றடம் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒற்றடங்கள் கொடுத்துட்டோன்னா அந்த உள்ளே இருக்கிற இன்ஃப்ளமேஷன், வீக்கம் அது குறைய ஆரம்பிக்கும், வலியும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். இது தவிர நிறைய அந்த காலத்தில் ஒரு இது பண்ணுவாங்க, செங்கலை எடுத்து அது மேலே வந்து எருக்கம் பழுப்பு வச்சுப்பாங்க. செங்கலை லேசாக சூடு பண்ணிவிட்டு அது மேலே எருக்கம் பழுப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே குதிகாலை வைக்க சொல்லுவாங்க. அந்த எருக்கம் பழுப்புங்கிறது எருக்கு இலையோடைய பழுத்த இலை, அந்த இலையை மேலே வச்சு அதுக்கு மேலே நீங்கள் சூடான செங்கலில் மேலே இருக்க இலை அதுக்கு மேலே காலை வைக்கும்போது செங்கலினுடைய சூட்டில் அந்த எருக்கு பழுப்பில் இருந்து அந்த அந்த குதிகாலினுடைய இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய தாவர நுண்பொருள் உள்ளே வரும். அது அந்த லோக்கலாக அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். இந்த பயிற்சி நிறைய பேர் செய்வாங்க, அதை செய்யலாம். உணவில் என்னென்னா செவ்வாழை பழத்தை வந்து இந்த குதிகால் வாதத்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. செவ்வாழை பழத்தை வைத்து செய்யக்கூடிய மருந்துகள் பலவும் வந்து நமக்கு வந்து அந்த குதிகால் வலியை குறைக்குதுன்னு சொல்லி நிறைய மருத்துவத்தில் பார்க்குறோம். அதனால் செவ்வாழை பழத்தை ஒரு அரை பழம் ஒரு பழம் எடுத்துக்கொள்ளலாம். குதிகால் வாதம் நிறைய பேர் வர்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் எடை கூடுனவங்களுக்கு தான் அதிகமாக வரும். ஸோ உடல் எடையை நிறைய கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப அதிக எடை இருந்தால் அதை கவனமாக நம்ம பால், தயிர், வெண்ணெய், நெய், கிழங்கு, இனிப்பு, குளிர்ச்சியான உணவுகள் இதெல்லாம் தவிர்த்தாலே உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். சரியான அளவில் உள்ள உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். எடையை குறைக்கிறதுக்கான முயற்சி, கூடுதலாக அந்த வெளியில் போடக்கூடிய தைலங்கள், அதுக்கப்புறம் வந்து உடல் பயிற்சிகள், இது எல்லாத்தையும் சேர்ந்து காலனியும் சரியாக எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த குதிகால் வாதத்தை 3-4 மாதத்துக்குள்ளே முழுமையாக சரி செய்திட முடியும். 2 பாதங்கள்லையும் ஏற்பட்டுச்சுன்னா 2 பாதங்களுக்கும் நம்ம ஆரம்பத்துலேருந்தே தொடர்ந்து சிகிச்சை செஞ்சிட்டோன்னா முழுமையாக வருங்காலத்தில் அந்த பிரச்சனை வராத அளவு